குரு வீக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஓலைச்சுவடி போய் பாக்குறீங்க. ஓலைச்சுவடியில பரிகாரம் செய்யும் சொல்றாரு. இது இறந்த உடனே மேல் உலகத்துல அனுபவக்கூடிய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய. செவ்வாய் கிரகம் வீக்கா இருக்கு உங்க ஜாதகத்துல, செவ்வாய் 2 4 7 8 12 உட்கார்ந்தாச்சு, செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சதாட்சர மந்திரம் வாசனை உள்ள பொருளை எடுத்துட்டு போனோம். என்னென்ன பொருள்? முல்லை, மல்லி, செண்பகம், ஜவ்வாறு, இது மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துட்டு போனோம். சரி, ரொம்ப வசதி இருக்கு அப்படின்னு சொன்னா 5 தலை நாகம் வெளியில வாங்கிட்டு ஒரு ருத்ராட்சம், கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, இது எல்லாத்தையும் ஒரு 3 பொருளை வாங்கி நல்லா தலையை சுற்றி உங்களுடைய பேரு நட்சத்திரம். வணக்கம், திருப்பூரூர் முருகன் துணை. பூஜை முறைகளை பத்தி நீங்க கேட்குறீங்க. பூஜை முறையை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா உண்மையான ரகசியத்தை யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. கரூரார் பூஜா விதி அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்காரு. சுந்தரானந்தர் பூஜா விதின்னு ஒன்று இருக்கு, அகஸ்தியர் பூஜா விதின்னு ஒன்று இருக்கு, போகர் பூஜா விதின்னு இருக்கு. அப்போ சித்தர்கள்லாம் செய்யக்கூடிய பூஜையும் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி நல்ல பலன் அடையணுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். பூஜை விதி அப்படின்னு சொல்லும்போது நீங்க காலையில எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணணும். சூரிய நமஸ்காரம் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சூரியனே கடவுள். அவருக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க தூங்கி எழுந்தவுடன் உடம்பை சுத்தம் பண்ணிட்டு, வாயை சுத்தம் பண்ணிட்டு, சூரியனுக்கு நேரம் நின்று ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை யார் ஒருவன் 9 முறை சொல்றானோ அவனுடைய வாழ்க்கையில துன்பம் கிட்ட கூட வராது, யாராலையும் எந்த தொல்லைகளும் வராது, எதிரியெல்லாம் கிட்ட வராது, ஓடிடுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, உங்களுடைய ஜாதகத்துல குரு வீக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஓலைச்சுவடி போய் பாக்குறீங்க. ஓலைச்சுவடியில பரிகாரம் செய்யும் சொல்றாரு. பரிகாரம் பலன் அளிக்குமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய விதிமுறையை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா 100%, 100க்கு 100% உண்மை அப்படியே உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாட்சர மந்திரத்துல 2 விதமான மந்திரம் இருக்கு. ஒன்று சக்தி பஞ்சாட்சரம், ஒன்று சிவ பஞ்சாட்சரம். சிவ பஞ்சாட்சரம் சொல்லக்கூடியது ஓம் சிவாய நம. இது இறந்த உடனே மேல் உலகத்துல அனுபவக்கூடிய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்துல நீங்க மனைவி மக்களால, குழந்தைங்களால, ஃப்ரெண்ட்ஸுங்களால இன்பம் அடையணும், உடலால சந்தோஷம் அடையணும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை 9 முறை அல்லதினில் அப்படின்னா இரவுல சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம். மானசீகமா சொன்னீங்கன்னா அதை விட விசேஷம். 108 முறை சொன்னா அதை விட விசேஷம். 2வது விஷயம் சொல்லிட்டேன். 3வது, செவ்வாய் கிரகம் வீக்கா இருக்கு உங்க ஜாதகத்துல, செவ்வாய் 2 4 7 8 12 உட்கார்ந்தாச்சு, செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சதாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை நீங்க ஜெபம் பண்ணாலும், சஷ்டி கவசம் படித்தாலும் உங்களுக்கு பலன் நிச்சயம். கிட்ட எந்த துன்பமும் வரவே வராது. அடுத்தபடியா நீங்க இப்போ சக்தி உங்களுக்கு பலன் கொடுக்கணும். அம்மனுடைய கோயிலுக்கு நீங்க போனோம், அம்மன் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ராகு கெட்டு போயிருந்தா வேலை செய்யாது. சுக்கிரன் நல்லா இருந்தா அம்மன் நல்லா வேலை செய்யும். அப்போ சாந்த சுரூபி இருக்கா, உக்ரமான கிரகங்கள் இருக்கு, உக்ரமான சாமிகள் இருக்கு. உக்ரமான சாமின்னா காளி, சண்டி, துர்கை, வனதுர்கை, இது மாதிரி கடவுள்கிட்ட போவாங்க. ஆனா சாந்தமான கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சாந்தமான அம்மன் முண்டகனி அம்மன், சாதாரண கோல்வழி அம்மன், அதே மாதிரி மகாலட்சுமி, இது மாதிரி காயத்ரி, இது மாதிரி சாமிகளை வணங்கலாம். வணங்கும் போது நீங்க எப்போ வணங்கும் போதும் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை, ஓம்ன்றது பிரணவம், சக்தின்றது உங்களுடைய ஒளி, இதை ஒரு 9 முறையோ 18 முறையோ சொல்லிட்டு வரும்போது வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகும். சரி, இதெல்லாம் செய்யும் போது விளக்கு ஏற்றணும். எந்த விளக்கு ஏற்றுவீங்க நீங்க? காலையில சூரிய உதயத்துக்கு அடுத்தது ஒரு 5 நிமிஷம் நெய் தீபம் தான் ஏற்றணும். 5 எண்ணெல்லாம் ஏற்ற சொல்றாங்க, அதெல்லாம் வேலை செய்யாது. 5 எண்ணெய் என்னன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ வேப்ப எண்ணெய் போடு, நல்லெண்ணெய் போடு, அதோட சேர்ந்து நெய் போடு, அப்படி இழுப்ப எண்ணெய் போடு அப்படின்லாம் சொல்றான். அந்த இழுப்ப எண்ணெய்லாம் ஒரிஜினல் நீங்க கிடைக்காது, பர்சன்டேஜ் நீங்க கலக்கவும் முடியாது. எதுவும் போடாம ஒரே ஒரு எண்ணெய், நறு நெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் ஊற்றி வழக்கு போட்டீங்கன்னா கிரகதோஷம்லாம் போயிடும். கிரகங்கள் இல்லாம தெய்வங்கள் உங்க பக்கம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றணும். நெய் தீபம்னு சொல்லும்போது பசு நெய், சுத்தமான நெய் ஏற்றுனீங்கன்னா பஞ்சு திரி போட்டு ஏற்றினாலும் சரி, அகல்ல போட்டு ஏற்றினாலும் சரி, பலன் உங்களுக்கு 100% கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து பூக்களால தெய்வத்தை நீங்க அர்ச்சனை பண்ண போறீங்க, கோயிலுக்கு போறீங்க. என்ன பூ எடுத்துன்னு போறது அப்படின்னு சொல்லும்போது விருச்சி பூ அப்படின்னு சொன்ன ஆஞ்சநேயருக்கு,
துர்கைக்கு போறேன்னு சொன்னா செவ்வரளின்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தை எடுத்துட்டு போனோம். காளிக்கு போனாலும் செவ்வரளி எடுத்துட்டு போனோம். மற்ற எல்லா தெய்வத்துக்கும் வாசனை உள்ள பொருளை எடுத்துட்டு போனோம். என்னென்ன பொருள்? முல்லை, மல்லி, செண்பகம், ஜவ்வாது, இது மாதிரி பொருள்கள்லாம் எடுத்துட்டு போனோம். பாரிஜாதம், இது மாதிரி பூவெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டு வணங்கலாம், நல்லா வேலை செய்யும். அது இல்லாத இப்போ தாழம்பூ எடுத்துகிட்டு போய் போடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ விநாயகரை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா வெள்ளை எருக்கம் போடலாம், எருக்கம் பூ போடலாம். அதே மாதிரி வெள்ளை அருகம் புல் 21 கட்டு கட்டி சங்கடார சதுர்த்தி போல் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் தீந்துடும். கிரகதோஷம் இருக்குது, வீட்டில் பிரச்சனை வருது, பில்லி சூனியத்தால் பாதிப்படைகிறீங்க, பயப்படாதீங்க. ஒரு பிரதோஷமும் வளர்பிற பிரதோஷம், தேய்பிற பிரதோஷம் 2 வருது. எந்த பிரதோஷம் வந்தாலும் சரி, நந்தின்னு சொல்லக்கூடிய கடவுள்கிட்ட போயிட்டு, நந்தி தேவர் தான் உங்கள் பிரதோஷங்களை நீக்கக்கூடியவர் நந்தி பகவான். அவர் எதிரில் போய் நின்றுட்டு காப்பரிசின்னு சொல்லக்கூடிய சகப்பரிசி கொண்டு வந்து வெல்லம் கலந்து பச்சை பருப்பு போட்டு அதுக்கு வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு வளம் வரணும் ஈஸ்வரனை. அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் பசுக்கு அகத்திக்கறி அதையும் கொடுத்துட்டு வரும்போது 9 வாரம் கொடுத்துட்டு வரும்போது நீங்கள் மேலே வர்றது கண் கூட பார்க்கலாம். ரகசியம் சொல்கிறேன். நாகதோஷம் இருக்குது, சர்பதோஷம் இருக்குது, பயப்படாதீங்க. நேராக அம்மன் கோயிலில் போயிட்டு 5 தலை நாகம் இருக்கிற சாமிகிட்ட போயிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. சரி, ரொம்ப வசதி இருக்கே அப்படின்னு சொன்னால் 5 தலை நாகம் வெளியில் வாங்கிட்டு ஒரு ருத்ராட்சம், கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, இது எல்லாத்தையும் ஒரு 3 பொருளை வாங்கி நல்லா தலையை சுற்றி உங்களுடைய பேரு, நட்சத்திரம், வாசனை உள்ள பொருளாக எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன பொருள்? முல்லை, மல்லி, செண்பகம், ஜவ்வாது, இது மாதிரி பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்தையும் சொல்லி உங்கள் கோத்திரத்தெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை உண்டியில் போட்டு வந்துடுங்க. வந்தால் நல்லா ஆயிடுவீங்க. வேறு என்னென்ன பூஜையை பற்றி உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். இப்போ சங்கு தீபம் அப்படின்னும் போது ரொம்ப பவர்ஃபுல் சங்கு தீபம். வலம்புரி சங்குனால விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப விசேஷம். வெள்ளி சங்குனால விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம். அகல் விளக்கு ஏற்றினா குறைஞ்ச பலன் கிடைக்கும். பஞ்சலோகத்தில் ஏற்றினா விசேஷம். இந்த விளக்கெல்லாம் 6 மணிக்கு மேலே 6லேருந்து 6:10, 6:20க்குள்ளே வீட்டில் ஏற்றணும். ஏற்றும் போது வாசனை உள்ள ஊதுவத்தி வைக்கணும், 2 பழம் வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும், பால் வைக்கணும். எதுவும் வைக்க முடியலையா 2 திராட்சை, கல்கண்டு, பெருச்சம்பழம் வைக்கணும். இப்படிலாம் பூஜை பண்ணிட்டு வரும்போது சந்தோஷம், சௌபாகியம் வீட்டில் தாண்டவம் ஆடும்.